நம்ம டிவிகே சைட்ல இருந்து 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 3வது வருஷமா ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல வேல்முருகன் வந்து சாங் வந்து பாடினாங்க. விஜயனை கூட வந்து டான்ஸ் ஆன வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல வேல்முருகன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பாடும்போது விஜயனை வந்து ஆடட்டுமான்னு கேட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேல்முருகன் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போகும்போது மீடியால வந்து நான் வந்து டிவிக்கில வந்து சேர்ந்துட்டேன்னு யாருமே எழுதிடாதீங்க, அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவர் அப்படி சொல்லலைன்னா வேல்முருகன் வந்து டிவிக்கில வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பசங்க வந்து வைரல் பண்ணி விட்டுருவாங்க, மீடியாலையும் அதான் பேசுவாங்க. அதனால அவரே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு, நான் யாரு கூப்பிட்டாலும் போவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி சாங்லாம் வந்து விஜயனுக்காண்டி ஹைப் பண்ணி பாடின மாதிரி இருக்கும். அதை கூட வந்து டிவிகே சைட்ல தான் எழுதி கொடுத்தாங்க அந்த லைன்ஸ்லாம். நானா வந்து இந்த லைன்ஸ் வந்து எழுதி பாடல, அவங்க எழுதி கொடுத்தாங்க நான் பாடினேன் அப்படின்னு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய சிங்கர் இருக்கும் போது என்னைய கூப்பிட்டது உண்மையிலே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. முருகனை வச்சு ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க, அதுல வந்து தப்பா எதுவுமே இல்லை, ஆனா அதுல வந்து தப்பு இருக்குன்னு சொல்லி வேல்முருகன் மேல ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில ஒரு லாயர் வந்து முருகனை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கு அந்த பாட்டு அப்படின்ட்டு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த முருகனை கேவலப்படுத்துற மாதிரி நம்ம சாமியை வந்து அவமானப்படுத்துற மாதிரி இந்த சாங் இல்லை, உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு, யாருக்குமே அது தப்பா வந்து படலை. ஆனா சும்மா ஒரு கேஸ் போடணும்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து வேல்முருகனை வந்து விஜயனுக்காண்டி அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாடின பாட்டோட லைன்ஸ் நம்ம பசங்க தான் எழுதி கொடுத்தது, கண்டிப்பா இதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி வேல்முருகன் வந்து நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணல, அவர் வந்து ஒரு பொதுவான ஆள் தான், அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.